ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி ஃபார் டிலே. இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E12.1 பார்த்தீங்க அப்படின்னா இதில் 12 கம்பவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீடியாட்டிக்ஸ் என்னென்ன மாதிரியான கேர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பற்றி தான் கொஸ்டின்ஸ் வரும். சீரோ த competent to use various geriatric tools. என்னென்ன நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? Activity living, geriatric depression scale, mini mental stated examinations, check how many cases or identification, referral if required. சப்போஸ் நம்ம இந்த ஸ்கேலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பெயினுக்கு நம்ம ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணுற மாதிரி ஜீடியாட்ரிக்ஸ்க்கு டிப்ரெஷன் ஸ்கேல் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்குது, அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் சப்போர்ட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஜீடியாட்ரிக் கேர், health education regarding healthy aging, environment modifications, nutrition requirements, lifestyle, behavior changes, educate family members for looking after disabled elderly persons, linkage with the support group and daycare of center, motivate to join annual health checkup with the village level. ஸோ நம்ம வந்துட்டு என்ன மாதிரியான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் போகிறோம் அப்படின்னா ஜீடியாட்ரிக்ஸுக்கு பேஷண்ட் சப்போர்ட் குரூப் பண்ணும்போது மேபி பக்கத்து நியர்பை இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம லிங்கேஜ் பண்ணுறது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நியூட்ரிஷன் ரெக்யர்மெண்ட் என்னென்ன சாப்பிடணும், பிஹேவியர் சேஞ்சஸ் என்ன பண்ணணும், சப்போஸ் டிசேபிள்டு அல்லது எல்டர்லி பர்சனாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்துட்டு பார்க்க மெம்பர்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணுறது, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம எஜுகேட் பண்ணுறது, மோட்டிவேஷன் டு ஜாயின் ஆனுவல் ஹெல்த் செக்அப் அட் வில்லேஜ் லெவல். வில்லேஜில் மோட்டிவேஷன் ஹெல்த் செக்அப் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். எல்டர்லி பாப்புலேஷன் இஸ் மேப்டு ஸ்க்ரீன்டு. ஸோ எல்டர்லி பாப்புலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு மேப்பிங் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேப்டு எல்டர்லி பாப்புலேஷன்ஸ் இந்த கேட்டகரி பெட் பவுண்ட், ரெஸ்ட்ரிக்டட், மொபைல் எல்டர்லி, destitute, poor signal screens using comprehensive geriatric assessments tools, primary management and timely referral. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு ப்ரைமரி மேனேஜ்மெண்ட் இருக்கும், டைம்லி ரெஃபரல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் ஆரோக்கியம் மண்டி அண்டர்டேக்கன் ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் ஃபார் த நீட் அசிஸ்டட் டிவைசஸ். அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா செக் ஹவு மெனி எல்டர்லி சப்போர்ட்டட் ஆயுஷ்மான் ஆரோக்கியம் மண்டி சின்ஸ் சப்போர்ட்டிவ் இஸ் வாக்கிங் ஸ்டிக்ஸ், capillary calipers, infrared lamp, shoulder wheel, pulley and walker as per requirement through PHC. ஸோ நம்மக்கிட்ட வரக்கூடிய பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு அங்கே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ், வாக்கிங் ஸ்டிக்ஸு அது எல்லாமே த்ரூ பிஹெச்சி அந்த மாதிரி வராங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி கேட்குறாங்க. Check home care kit available, care sheet are updated. Check sufficient number of kits are available. It contains supplies, equipment, drugs as per requirement. Kits are regularly refilled. Home care care sheets are filled completely. அதாவது நம்ம ட்ரக்ஸ் கிட்ஸ் எல்லாமே நம்ம இது எல்லாமே ரெக்யர்மெண்ட்ஸை ரெகுலராக வந்துட்டு ரீஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்மா. ஹோம் கேர் சர்வீசஸ் வந்து கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் கேட்டுருக்காங்க. அதெல்லாம் அவைலபிளாக இருக்கான்னு கேட்குறேன். ஹோம் பேஸ்டு palliative care services are being provided. Check palliative care team is constituted comprising CHO, MPW, ASHA, volunteers. Check updated rosters, undertaking schedule visits. Check complaints to roster. அதாவது நம்ம டியூட்டி ரோஸ்டர்ஸ் தான் கேட்குறாங்க. பாலியேட்டிவ் கேர் டீம் வரும்போது நம்ம வந்துட்டு அவங்க கூட போய் அண்டர்டேக்கன் ஷெடியூல் விசிட் படி பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ப்ரொமோஷன் சப்போர்ட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பாலியேட்டிவ் கேர் என்ன மாதிரியான ப்ரொமோஷன் சப்போர்ட்டிவ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன் ரெக்கார்டிங் த நீட்ஸ் ஆஃப் பாலியேட்டிவ் பேஷண்ட்ஸ், எஜுகேட் த ஃபேமிலி மெம்பர்ஸ் டு ரொட்டீன் ஹோம் பேஸ்ட் கேர், லிங்கேஜ் வித் சப்போர்ட் குரூப் ஆஃப் டே கேர் சென்டர்ஸ், ஹெல்ப் இஸ் அசஸிங் வேரியஸ் சர்வீசஸ் இஸ் நீடட். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுக்கக்கூடிய ஹெல்த் எஜுகேஷன் பற்றி தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸ்க்ரீனிங் பேசிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரெஃபரல்ஸ் ஆஃப் பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட் இஸ் டன் அப்படின்னு கேட்குறாங்க. அசஸ்மெண்ட் யூசிங் பாலியேட்டிவ் கேர் ஸ்க்ரீனிங் டூல்ஸ், CHO, MBWO, ஷெடியூல் விசிட் த டு பேஷண்ட்ஸ் ஃபேமிலி ஃபார் பேசிக் நர்சிங் கேர், ட்ரக் கன்சியூமபிள் டிஸ்பென்சிங், சைக்கோசோஷியல் சப் ரெஃபரல் அண்ட் பாலியேட்டிவ் பேஷண்ட்ஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் த பெயின் ஸ்கோர். ஸோ அவங்களோட ரெஃபரல் சர்வீசஸ் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, எப்படி ஸ்க்ரீனிங் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அஸ் எ CHO வந்துட்டு நான் ஷெடியூல் விசிட் கொடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு நர்சிங் கேர் பற்றியான ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ட்ரக் வந்து பேஷண்ட்டுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அவங்க வீட்டில் இருக்கும் போது அவங்க பார்த்துக்கும் போது அவங்க கொடுக்குறது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி சைக்கோ சோஷியல் சப்போர்ட்ஸ் வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க.
சர்வீசஸ் நீட் இருந்துச்சு பெயின் ஸ்கோரை பார்த்து ரெஃபரல் சர்வீசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். செக் பேஷண்ட் சப்போர்ட்டிவ் குரூப் ஆர் அவைலபிள். சப்போர்ட்டிவ் குரூப் வந்துட்டு பேஷண்ட் சப்போர்ட் குரூப் அவைலபிள் இருக்கும். பேஷண்ட் சப்போர்ட் கம்ப்ளைண்ட் த கேர் கிவர் பேஷண்ட்ஸ் CHO check the other in the converted அட்லீஸ்ட் 1 வீக்ஸ் வந்து இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் பண்ணுறோம், மந்த்லி 4 டைம்ஸ் பண்ணுறோம் பேஷண்ட் சப்போர்ட் குரூப்பு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம பண்ணுறது. ஸோ அவ்வளோதாங்க. 12 ஈயில் வந்துட்டு 12 முடிஞ்சு. ஸோ ஈயில் பார்த்திங்கன்னா 18 காம்பவுண்டன்ட் இருக்குது. ஒவ்வொரு காம்பவுண்டண்ட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தனியாகவே வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோ போகிறதுக்கான பிளான் இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். என்ன ரீசனால் இவ்வளோ நாள் போட முடியல அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கேம்புக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ அந்த ரீசனால் தான் போட முடியல, டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ இனிமேல் கண்டிப்பாக டெய்லி வீடியோ போடணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கம்மிங் டேஸில் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.